லவ்லீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க. ஹீரோவை வெயிட் பண்ண சொல்லிட்டு உங்களுக்கு ஒன்று தரணும்னு சொல்லிட்டு அவங்களே பார்த்துட்டு இருக்காங்களா. இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி பார்க்குறது. லூவும் பார்த்துட்டு சரி நீங்கள் பேசுங்க, எனக்கு ஒரு கால் வருது சொல்லிட்டு அவரே எழுந்து வெளில போய்டுறாரு. அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஹீரோக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துட்டு, இந்த கிஃப்ட் உங்களுக்காக தான், என்னதான் நீங்கள் எனக்கு ஃபீஸ் பே பண்ணக்கூடாது சொன்னாலும் என்னோட நன்றி உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா, அதனால தான் இந்த வாட்ச் உங்களுக்கு வாங்கினேன். இதுக்கப்புறம் நம்ம எப்போ மீட் பண்ணுவோன்னு தெரியல, மீட் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்குமான்னு தெரியல, நீங்கள் எப்பவுமே பிஸியாக இருப்பீங்க இல்லையா அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஹீரோ ஒரு மாதிரி பார்த்துட்டு வாங்கிடுறாரு. சரி நான் கிளம்புற சொல்லிட்டு போயிட்டு திரும்பி பார்த்துட்டு, இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ண மாட்டோம்ட்டு யார் சொன்னா, நாளைக்கு ட்ரையலுக்கு நான் தான் வருவேன் அப்படின்ட்டு சொல்றாரு. உடனே ஹீரோயின் என்ன வரமாட்டேன்னு சொன்னாரு, இன்னைக்கு மறுபடியும் வர சொல்றாருன்னு பாக்குறாங்க. இப்போ வாட்ச் வாங்கிட்டு அவரோட ஆஃபீஸ்ல போய் உட்காந்து யோசிக்கிறாரு, இவ எதுக்கு இந்த வாட்ச் எனக்கு கொடுத்தா, ஒருவேளை இதான் நம்ம லாஸ்ட் மீட், இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணிக்க மாட்டோம், பிளஸ் நான் பாஸ்ட்ல இருந்து கடந்து வந்துட்டேன், நீங்களும் கடந்து வந்துருங்கன்ட்டு நமக்கு இன்டெரக்டா சொல்றாளா என்ன அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. அப்ப கரெக்டா லூவா வந்துடுறா. இந்த வாட்ச் எனக்கு அவ கொடுத்துட்டு அவ என்னடா சொல்ல வரா, ஒருவேளை என்ன எல்லாத்தையும் மறக்க சொல்றாளா என்ன அப்படின்ட்டு கேட்கும்போது லூ வந்துட்டு உடனே இல்லடா அவ நீ வேற மாதிரி யோசிச்சு பாரு, ஒருவேளை இந்த டைம் ஓடும் போதெல்லாம் நீங்க என்ன நினைச்சிட்டே இருக்கணும்னு சொல்றாளா, இல்ல நம்மளுக்கு டைம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு, சீக்கிரம் எனக்கு கன்ஃபர்ஸ் பண்ணு, நம்ம மீட் பண்றதுக்கு அடுத்து என்னன்ட்டு பிளான் பண்ணு அப்படின்னு சொல்ல வந்திருக்கலாம்ன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு அந்த வாட்ச் வந்து லூ கிட்ட கொடுத்துருப்பாரு. மறுபடியும் வாங்கிட்டு ஓ இது கூட இருக்கலாம்ன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப லூக்கு ஒரு கால் வருது அவரோட பிளைண்ட் டேட் கிட்ட இருந்தா. என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மீட் பண்ணலாமா, இப்போ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கீங்களான்னு கேட்கும்போது கண்டிப்பா நான் வந்துடுறேன் சொல்லிட்டு அவரு கிளம்பிடுறாரு. போறதுக்கு முன்னாடி டேய் நீ வந்து லா சூட்ல வந்துட்டு நல்லதா பண்ற, ஆனா உனக்கு ரிலேஷன்ஷிப்ல எப்படி இருக்கணும்னு தெரியல, எல்லா அட்வைஸும் என்கிட்ட கேளுப்பார், நான் ஒரு பிளைண்ட் டேட்லேயே வந்துட்டு எப்படி அந்த பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், அந்த மாதிரி தான் என்கிட்ட அட்வைஸ் கேளு, நான் உனக்கு நிறைய சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயினும் கிளம்புறாங்களா, அங்கே மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஸோ ஹீரோயின் வந்துட்டு மழையை நினைச்சிட்டு ரோட் கிராஸ் பண்றாங்க. அப்போ பார்த்தா திடீர்னு மழை நின்றுது. என்னடான்ட்டு நிமிந்து பார்த்தா ஹீரோ தான் பின்னாடி கொடை பிடிச்சி நின்றுட்டு இருக்காரு. என்ன இங்க அப்படின்னு கேட்டாவும் நான் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் சொல்லிட்டு ஹீரோயினை கூட்டிட்டு போறாங்களா. கார்ல ஏறும் போதே ரேடியோல என்ன ஓடிட்டு இருக்கு, இந்த மழை நமக்கான ஃபேர்வெல் சொல்ற மாதிரி இருக்குல்லன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோ அந்த ரேடியோ ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு வேற வேலையில எப்பவுமே ஆப்போசிட்டா தான் பேசும்னு சொல்லிட்டு கார் ஓட்டிட்டு இருக்காரு. அங்க ஒரு சிக்னல் வருது, அந்த சிக்னல்ல நிறுத்திட்டு கையில அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. பார்த்தா ஹீரோயின் கொடுத்த வாட்ச் தான் போட்டிருக்காங்க. ஹீரோயின் பாக்குற மாதிரியே ஸ்லீவ்ஸ் எல்லாம் அப் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் பார்த்துட்டு இது நல்லா இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, ஆமா எனக்கு இந்த வாட்ச் கொடுத்தீங்களே, என்ன நோக்கத்துல கொடுத்தீங்க, கிளையண்டா கொடுத்தீங்களா, ஒருவேளை நீங்க கிளையண்டா கொடுத்திருந்தா இதை நான் வாங்கக்கூடாது, இது ஒரு லஞ்சம் மாதிரி தானே அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் சொல்றாங்க, நான் உங்களுக்கு ஃபீஸ் கூட பே பண்ணல, நீங்க லிட்டரலா என்னோட லாயரா வர மாட்டீங்க, ஒருவேளை நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது அதுவும் கரெக்டாக தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்றாரு. அப்படியே ஹீரோயினோட வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஹீரோயின் சரி நீங்க பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இறங்கிடுறாங்களா. அப்போ பார்த்து ஹீரோ வேணும்ட்டே வயிறு வலிக்கிற மாதிரி சீன் போடுறாரு. அதை பார்த்தோன்னே என்னங்க வயிறு வலிக்குதா, சரியா சாப்பிடலையான்னு கேட்டா ஆமா எனக்கு கொஞ்சம் பசியா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ வாங்க எங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்புறமா நீங்க போங்க அப்படின்ட்டு சொல்றாங்களா. சரி ஓகே இதானே நமக்கும் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துடுறாரு. லாஸ்ட் டைம் ஹீரோ வீட்டுக்கு வந்திருப்பாரு, அப்போ ஸ்லிப்பர் இருந்திருக்காது இல்லையா, அதனால அவங்க வந்து ஒரு பேர் ஆஃப் ஸ்லிப்பர் வாங்கி வச்சுட்டு இந்தாங்க இதை போட்டுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. பார்த்தாவே தெரியாது அவருக்கு பத்தாதுன்ட்டு. ஹீரோ சொல்றாரு நீங்க போய் ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, நான் இங்க உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. சரி ஹீரோயினும் மேல போய் ட்ரெஸ் மாத்தலான்ட்டு போறாங்க. அவங்க ரூம் வந்து கதவில வெறும் ஸ்கிரீன் தான் இருக்கு. அங்க போயிட்டு ஜிப் ஓபன் பண்றாங்களா, அந்த சத்து டக்குன்னு ஹீரோ கேட்டுடுது. ஐயோ ஒருவேளை அவனுக்கு கேட்டிருக்குமோன்னு சொல்லிட்டு ஜிப் கழட்டும் போது அப்படியே இரும்பிட்டு மாத்திட்டு இருக்காங்க, அவனுக்கு கேட்க கூடாதுன்ட்டு. இதெல்லாம் ஹீரோக்கு கீழே கேட்டுட்டு தான் இருக்கு. பத்தாதுக்கு ஹீரோ ஒரு கண்ணாடி முன்னாடி தான் உட்காந்துட்டு இருக்காரு. அந்த கண்ணாடியில ஹீரோயின் ட்ரெஸ் மாத்துற ரிஃப்ளெக்ஷன் நல்லாவே தெரியுது. அதை பார்த்த உடனே அங்கிருந்து எழுந்துடுறாரு. பக்கத்துல ஒரு போட்டோ ஃப்ரேம் இருக்கு, அதை போய் தொடக்கிற மாதிரி நின்றுட்டு இருக்காரா. அங்க பார்த்தா அதுலயும் அந்த ரிஃப்ளெக்ஷன் தெரியுது. ஐயோ அப்படின்னு சொல்லி குனிஞ்சா கீழே வர ஒரு போட்டோ இருக்கு, ஹீரோயினோட ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ். அதை பார்த்தோன்னே ஐயோ என்னால முடியலடா சாமி சொல்லிட்டே இருக்காங்களா. உடனே அவங்க வாட்ச் கத்த ஆரம்பிச்சிடுது. ஏன்னா அவரோட ஹார்ட் ரேட் வந்து அதிகமாயிடுச்சு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அந்த டிஜிட்டல் வாட்சை கத்த ஆரம்பிச்சிடுது. அவங்களும் மேல இருந்து என்னடா இது சத்தம் சொல்லிட்டு இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ அதை அமைக்கி விடுறாரு. இருந்தாலும் விட்டு அதை அடிச்சுக்கிட்டே தான் இருக்கு. உடனே அவர் அதை கழட்டியே போட்டுறாரு. ஹீரோயின் வந்துட்டு ஏதாவது பிரச்சனையா, எதுக்கு அது சத்தம் போடுதுன்னு கேட்டா இல்ல எனக்கு ஒரு காத்து பத்தல அதனால தான், ஒருவேளை ஜன்னல் திறந்தா சரியாயிடும்னு சொல்றாரு. பார்த்தா எல்லா ஜன்னலும் ஓப்பன் ஆகிதான் இருக்கு. இல்லைங்க நான் டயர்டா இருக்கேன் அதனால கூட இருக்கலாம், நான் வேணா கொஞ்ச நேரம் படுத்துக்குவான்னு கேட்குறாங்களா. சரி நீங்க படுத்துக்கோங்க, உங்களுக்கு நான் நூடுல்ஸ் பண்ணி எடுத்துட்டு சொல்லிட்டு சமைச்சு எடுத்துட்டு வராங்களா. சரி சாப்பிடலான்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போன்னு பார்த்து ஹீரோக்கு ஒரு கால் வருது. தான் கால் பண்ணிட்டு டே நான் இந்த இடத்துல இருக்க, ஒரு நிமிஷம் வாடா அப்படி சொல்லி ஃபோன் பண்ணிருப்பாரு போல. அந்த சமயத்துல ஹீரோவோட வாட்சோ கீழே விழுந்திருக்கும். அந்த இடத்துல ஒரு பென்ட்ரைவ் இருக்க மாதிரி கூட காமிக்கிறாங்க, அது என்னன்னு தெரியல. அது
ஹீரோனோட சோஃபா கீழே தான் இருக்கு, இன்னும் எடுக்கல. இன்னொரு பக்கம் லூக் என்ன இருக்குன்ட்டு பார்த்தா அவர் அவங்களோட பிளைண்ட் டேட்டோட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அங்க அவங்க வந்து சோக கதை சொந்த கதை எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் அவர் கேட்டுட்டு இப்படி இல்லம்மா அப்படி அதெல்லாம் இப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம், பரவாயில்ல உன்னோட பேக்ரவுண்ட் இப்படி இருந்தாலும் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிலாம் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல பில் பே பண்ணலான்ட்டு போய் பார்த்தா அவங்க சொல்றாங்க நீங்க ஆல்ரெடி 3 பாட்டில் ஓப்பன் பண்ணி சாப்பிட்ருக்கீங்க, அது வந்து கிட்டத்தட்ட 1.5 lakhs வருது காசு, அவ்வளோ காசு கட்டுங்கன்னு சொல்லியிருப்பாங்க போல. அவர்கிட்ட அவ்வளோ காசு இல்லை, அதனால தான் ஹீரோ கூப்பிட்டு அமைச்சிருக்காங்க. இப்போ ஹீரோ வந்துடுறாரா, வரும்போது பார்த்தா லூஸ் செம்ம போதையில் படுத்துட்டு இருக்காரு. ஆனால் அவர் வந்த உடனே கண்டுபிடிச்சிடறாரு இங்கே ஏதோ ஒரு தில்முல் நடந்திருக்குன்ட்டு. ஏன்னா அந்த பக்கத்தில் இந்த பொண்ணு வந்து குடிக்காம ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, இவன் மட்டும் குடிச்ச மாதிரி இருக்கா. அப்போவே வந்துட்டு அந்த வைன்லாம் ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஓகே இவங்க ஏதோ ஃப்ராடு போலன்றதை கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணும் இதில் கூட்டுதான், ஏன்னா இந்த மாதிரி பசங்களை வந்து பிளைண்ட் டேட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு சொந்த கதையெல்லாம் சொல்லி நல்லா வைனை குடிக்க வச்சுட்டு அங்கே கொடுத்தது நார்மல் வைன் தான், பட் இவங்க செலவு வந்துட்டு இருக்கிறதுல எக்ஸ்பென்சிவான ரேட்டை போட்டுட்டு இதுதான் நீங்கள் குடிச்சிங்க இதுக்கான காசை கட்டுங்கன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காங்க. அதில் இவளுக்கு கமிஷன் கூட தருவாங்க போல. இதை ஹீரோ கண்டுபிடிச்சிடாரு. உடனே எவிடன்ஸ்லாம் எடுத்துட்டு இப்போ நீங்கள் விடுறீங்களா இல்லை உங்க மேலே நான் கேஸை போடுவா, ஆல்ரெடி நான் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு வெளியில வந்துடுறாங்க. ஆனால் பார்த்தா ஹீரோ இன்னும் போலீஸ் கால் பண்ணியிருக்க மாட்டாரு, இப்போதான் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு இந்த மாதிரி பார்ல வந்து ஸ்கேம் நடக்குது அப்படின்ட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கார்ல உட்காந்துட்டு ஹீரோ திட்டிட்டு இருக்காருடே, இது கூட ஒரு தெரியல, நீ ஒரு இடத்துல வந்துட்டு ஏமாந்து போயிருக்க, அது கூட தெரியாம அவ்வளோ போதையாட ஆவ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திட்டிட்டு இருக்காங்களா. சரிடா நீ ரொம்ப திட்டாத, இல்லை எல்லா சாப்பாடும் வந்து நான் அவளுக்கு தான் கொடுத்தா, அவள் தான் சாப்பிட்டா, எனக்கு ரொம்ப பசிக்குதுவா, ஏதாவது ஒரு சீப்பான பிளேஸ்ல போய் சாப்பிடலாமான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு டே நான் இப்படி ஏமாந்துட்டேன்டா, ஒரு டேட்டிங் பண்றது இவ்வளோ கஷ்டமாடா, எனக்கு வேண்டாம்டா நான் கிவ் அப் பண்றேன்டா அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆனா உடனே ஹீரோ சொல்வாரு கிவ் அப்லாம் பண்ணாதடா, நம்மளால முடியும், தொடர்ந்து நம்ம ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிட்டு அவர் ஒன்று யோசிச்சு பாக்குறாரு. இப்போ ஒரு பிளாஷ்பேக், ஹீரோ ஒரு இடத்துல நடந்து போயிட்டு இருக்காரா, அப்போ அந்த நியூ இயர் வரப்போகுது போல. அதனால அவங்க இருக்கவங்களாம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா உங்களுக்கு யாருக்காவது கிஃப்ட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னா எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் வந்துட்டு அதை அவங்க கிட்ட கொடுத்துருவோன்ட்டு ஸ்கூல்ல இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதுக்காக ஹீரோயினுக்கு ஒரு பேண்ட் வாங்கலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு இருப்பாரா. அந்த இடத்துல ஹீரோவோட அப்பா அம்மாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அப்பா ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணக்கூட சொல்லியிருப்பாங்க, ஆனால் வேற வழி இல்லாமல் நான் பண்ணுவேன்னு சொல்லியிருப்பார் அவரு. அதுக்காக தானே சண்டை தொடர்ந்து போயிட்டே இருக்கு. அந்த டைம் வந்துட்டு 2 பேரும் டிவோர்ஸ் வாங்கிக்கலாம், நான் வந்து அமெரிக்கா போறேன், என் கூட ஏதாவது ஒரு பசங்களை அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. யாரும் வர மாட்டாங்க, நீங்க மட்டும் தான் தனியா போகணுன்ற மாதிரி சண்டை போட்டிருப்பாங்க. அதை கேட்ட உடனே ஹீரோ போய் தனியா உட்காந்துட்டு இருந்திருப்பாரு. அப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாம் கிளம்பி போன பிறகு இவரும் உள்ள போறாரா. பார்த்தா தங்கச்சி மட்டும் அங்க உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. அவங்க சொல்றாங்க நான் அப்பாவும் அம்மாவும் வந்து டைவர்ஸ் பண்ணிக்க போறாங்களா, நம்ம 2 பேரும் பிரிய போறோமா, அமெரிக்காவுக்கு போறாங்களான்னா நான் போக மாட்டேன், நீயும் போகாத அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சமாதானப்படுத்துறதுக்காக ஹீரோ எடுத்துட்டு வந்த கிஃப்டை இப்ப தங்கச்சி கிட்டே கொடுத்துடுறாங்க. நீ அழாத, நீ கண்டிப்பா அமெரிக்கா போக மாட்டே அப்படின்ட்டு சொல்லிட்டு அந்த டைம்ல தான் டிசைட் பண்ணிருப்பாரு போல, நானே அமெரிக்கா போறேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு நான் கிவ் அப் பண்ண மாட்டேன், நானும் வந்து ட்ரை பண்ண போறேன் அப்படின்ட்டு ஹீரோவும் லூவும் சபோதம் எடுத்துக்கிறாங்க. வீட்டுக்கு போனோடனே அவங்க தங்கச்சி வர மெசேஜ் பண்றாங்க, அண்ணா நீ எதுவும் கிவ் அப் பண்ணல, அவங்க கூட தானே இருக்க போற அப்படின்னா, ஆமா நான் மறுபடியும் ட்ரை பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு கோர்ட்ல கேஸ் வருது இல்லைன்னா நீங்க ஹீரோயினோட இருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஓகே சொல்லிட்டு இப்ப அடுத்த நாளும் கேஸ்க்கு போறாங்க. அங்க போனா இந்த சீஷி இருக்கா இல்லையா, அவ வந்து கேஸ்க்கு வரல போல. அதனால ஜட்ஜ் என்ன சொல்லிட்டாருன்னா அவங்க கேஸ்க்கு வரல, பட் இவங்களும் வந்து சமாதானத்துக்கு ஒத்துக்கல, அதனால இவங்க கிளைம் பண்றதை வந்து நாங்க இவங்களுக்கு ஆதரவா தான் சொல்ல போறோன்ற மாதிரி சொல்லிட்டு ஜட்மெண்ட் கொடுத்துடுறாங்க. இதை கேட்டோடனே ஹீரோயினுக்கு ஒரே ஹாப்பி ஆயிடுது. அப்ப அவங்க கேட்கறாங்க அப்ப ஜட்மெண்ட் நமக்கு ஆதரவா தானே வரும் அப்படின்னு கேட்டா, ஆமா 1 மாசத்துல எல்லாமே முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நீங்க நாவல் எழுதுறதுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் அட்டென்ட் பண்றதுக்கு முன்னாடி ஹீரோயினும் ஹீரோ ஒரு இடத்துல போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்களா. அங்க வந்து ஒரு டிஷ் வாங்கிட்டு இந்த டிஷ் சாப்பிட்டுட்டு நம்ம என்ன பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு லக் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை நீங்களே நம்புவீங்களான்னா ஆமா, சின்ன வயசுல ஹீரோயினும் இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க போல. அதனால ஹீரோ சொல்லிட்டு ஆமா இதெல்லாம் நானும் நம்புறேன், நமக்கு லக் வந்தா நல்லது தானேன்னு சொல்றாங்க. ஹீரோயினோட கேஸ் ஃபைல்ல கூட கிரீன் கலர் கிளிப் குத்தி வச்சிருப்பாரு ஹீரோ. அதை பார்த்தோன்னே நீங்க என்ன இதுல கூட இந்த கிரீன் வச்சிருக்கீங்க, ஆஸ்பிஷியஸா வச்சிருக்கீங்களான்னு கேட்டா, ஆமா உங்களுக்கு தேவைப்படும் கண்டிப்பா, ஏன்னா நமக்கு இதுக்கு ஒரு லக் வேணும்னு சொல்லிட்டு எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்களோட கேஸ்லயும் வந்துட்டு அவங்களுக்கு ஃபேவரா வந்திருக்கு, இதனால அவங்க செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லி கிளம்புறாங்க. அந்த டைம்ல ஹீரோயினுக்கு ஒரு கால் வருது அவங்க ஃப்ரெண்டு கிட்ட இருந்து, ஏய் நீ ஆன்லைன் பாத்தியா, சீஷி தப்பான முடிவு எடுத்துட்டாலாம், எல்லாரும் மறுபடியும் ஒன்ன பிளேம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆன்லைன்லயும் எல்லாரும் இவளை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க, நீ தான் இவளை இன்சிஸ்ட் பண்ணிருப்ப இந்த மாதிரி முடிவுக்கு வர சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி மாறி மாறி போஸ்ட் போட்டுட்டு இருக்காங்க. உடனே லூ நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு அங்கே ஏதோ கால்ஸ் வந்து நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்க இங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அந்த டைமுக்கு ஹீரோயினுக்கு யாரோ கால் பண்ணிட்டு நீங்க இந்த இஷ்யூல இருக்கீங்களாமே, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நாங்க நேரா வரட்டுமான்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் பயந்துட்டு ஹீரோ கிட்ட போன் கொடுக்குறாங்களா. அப்பதான் அவருக்கு தெரியுது இவங்களோட இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய லீக் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. அப்போ ஹீரோ சொல்றாரு நம்ம இங்க இருந்து முதல்ல கிளம்பலாம், அவங்க இன்ஃபர்மேஷன் இல்ல யாரோ லீக் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இங்க இருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. அந்த டைம்ல ஹீரோயினுக்கு லீ சிஷான் ஞாபகம் வராங்க. சோ அவங்களுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி நடந்துச்சு உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்களா.
அதுக்கு அவன் சொல்றான், எனக்கு தெரியும், நான் ஆல்ரெடி அவளை பார்க்கறதுக்கு தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருக்கேன், இந்த ஹாஸ்பிட்டல்ல தான் சேர்த்திருக்காங்களா அப்படின்ட்டு அவரு அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கும்போது ஹீரோவும் வா அங்கே போயிடலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்க ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸ்க்கு தான் போறாங்க. அவங்களுக்கு முன்னாடி அவ்வளவு ரிப்போர்ட்டர்ஸ் அங்க இருக்காங்க. அப்ப ஹீரோ பார்த்துட்டு இதெல்லாம் செட் ஆகாது, நம்ம இங்க முதல்ல கிளம்பி ஆகணும்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது பின்னாடி நிறைய ரிப்போர்ட்டர்ஸ் வராங்களா. உடனே ஹீரோயினை இட்டுட்டு போயிட்டு ஒரு செவுத்துல தள்ளிட்டு அங்கே நிக்க வச்சிடுறாங்க. உள்ள போன பிறகு ஹீரோயினை கூப்பிட்டு வெளில வராங்களா. அப்ப ஹீரோயின் தெரியாம திரும்பி பாத்துறாங்க. அந்த டைம்ல ரிப்போர்ட்டர்ல ஒருத்தவ பார்த்துட்டு அங்க ருவான் இருக்காங்க, வாங்க அவங்கள ஃபாலோ பண்ணலாம்னு சொல்லி போகும்போது கரெக்டா லீ சிஷான் வந்துடுறாங்க. உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணாலும் என்கிட்ட கேளுங்க, நான் சொல்றேன், வாங்க நம்ம அந்த பக்கம் போய் பேசலாம் அப்படி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாரா. இந்த இன்ஃபர்மேஷன் ஹீரோயினுக்கும் தெரிஞ்சிடுது. ஐயோ இவன் ஏதாவது சொன்னானா இவனோட ரெப்புடேஷன் தானே ஸ்பாயில் ஆயிடும், எதுக்காக இவன் இந்த மாதிரிலாம் பேசலாம் சொல்லிட்டு அவங்களும் அதை தடுக்கிறதுக்காக போகும்போது ஹீரோ பிடிச்சி இழுத்துறாரு. அவன் ஒன்னும் சின்ன பையன் கிடையாது, அவனுக்கு என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் தெரியும், இதெல்லாம் தெரிஞ்சுதான் ரிப்போர்ட்டருக்கு இன்டர்வியூ கொடுக்குறான், இதுக்கு நடுவில் நீ போனா இன்னும் காம்ப்ளிகேட் ஆயிடும், சொன்ன கேளுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாரு. அந்த பக்கம் லீ சிஷன் என்ன சொல்லிட்டு இருக்கானா, அந்த பொண்ணுக்கு என் மேல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, என்னோட அட்டென்ஷன் கேதர் பண்றதுக்காக தான் அவ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, நான் வந்து எமோஷனல் சப்போர்ட் தராதனால தான் அவ இந்த மாதிரி ஒரு முடிவுக்கே போனா அப்படின்னு சொல்லிடுறாங்க. கேட்டோட்டு பிரஸ்காரங்க சும்மா இருப்பாங்களா. அப்போ உங்களுக்கு என்ன ரிலேஷன்ஷிப், இதுக்கு நடுவில் ருவான் எங்க வந்தாங்க, அவங்க எதுக்கு இதுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே அவரு இதுல சம்மந்தப்படாதவங்க எல்லாம் இழுக்காதீங்க, பிரச்சனை எனக்கும் அவளுக்கும் மட்டும் தான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இதை க்ளோஸ் பண்ணி விட்டுறாங்க. இந்த இன்டர்வியூ முடிஞ்ச உடனே லீ சிஷான் ஹீரோயினை பார்க்க தான் வந்திருக்காங்களா. அவங்க உடனே கார்ல ஏறிட்டு இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க, அவ வந்து நல்லா இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குன்ற மாதிரி தான் சொல்றாங்க, இன்னும் சீக்கிரம் கொஞ்ச நேரத்துல கண்ணு ஓப்பன் பண்ணிடுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் கேட்கறாங்க, எதுக்கு நீ இந்த மாதிரிலாம் பண்ண, இப்போ இந்த விஷயத்துல இருந்து உன்னை யாரும் சேவ் பண்ணுவாங்க அப்படி சொன்னா, இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அதை ஹேண்டில் பண்ணிப்பேன்ட்டு சொல்றாங்களா. அப்ப ஹீரோக்கு ஒரே கடுப்பாயிடுது, ஐயோ இவனை எப்படி இறக்கி வருது சொல்லிட்டு, நான் இவளை கூட்டு போய் வீட்டுல விட்டுறேன், உங்களுக்கு எதாவது வேலை இருக்குன்னு நீங்க போறீங்களான்னு சொல்றாங்களா. இல்ல நான் என்னோட அசிஸ்டன்ட் அனுப்பிச்சு வச்சுட்டானால நீங்களே என்ன ட்ராப் பண்ணிடுங்களா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து ஹீரோனோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அங்க இவங்களுக்கு முன்னாடி சீஷியோட அப்பா வந்து நின்றுட்டு இருக்காரு. அவங்க பயந்துடுறாங்க, எதுக்கு இவர் இங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு 3 பேரை இறங்கிட்டு ஹீரோயினை பாதுகாக்கிறதுக்கு இவங்க 2 பேரும் முன்னாடி போய் நிக்கிறாங்க. அவரை பார்த்தா கொஞ்சம் ரகடா தான் இருக்கு, ஆனா இருந்தாலும் டக்குன்னு அவர் குனிஞ்சு சாரி கேட்க ஆரம்பிச்சிடாரு ஹீரோயின் கிட்ட. என் பொண்ணு வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டா இந்த மாதிரிலாம் பண்ணிருக்கா, நான் இதை முன்னாடியே பார்த்துருக்கணும், என்ன மன்னிச்சிடுங்க அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசுவான்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அப்ப ஹீரோவும் நீ போய் பேசுன்ற மாதிரி சிக்னல் காமிக்கும் போது ஹீரோயினும் போய் பேசுறாங்க. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாங்க, ஈஷிக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மென்டலா அஃபெக்ட் ஆயிருக்கா, அதனால தான் அவ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா, கேஸ் ஃபைல் நான் படிச்சு பார்த்தேன், நீங்க என்ன டிமாண்ட் பண்றீங்களோ அது எல்லாமே நான் கவர் பண்றேன், வேற ஏதாவது வேணும்னா கூட நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, வேற எதுவும் எனக்கு வேண்டாம், இந்த இஷ்யூல இருந்து எங்களுக்கு பெருசா எந்த ஒரு அடியும் இருக்கக்கூடாது, எனக்கும் சரி லீ சிஷானுக்கும் சரி எங்களுக்கு எந்த இம்பாக்டும் இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களா. அதை நான் கண்டிப்பா கவர் பண்ணிக்கிறேன், தேவைன்னா அவளோட மென்டல் இல்னஸ் பத்தி கூட நான் ரிலீஸ் பண்றேன், அதனால உங்களுக்கு எந்த பெரிய பிரச்சனையும் வராதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஹீரோ மேல வந்து ஒரு இலை விழுதா. அதுக்கு லீ சிஷான் சொல்றான், இந்த இலை கூட எல்லோவா மாறிடுச்சு, இன்னும் அவளுக்கு நீ ஒரு அட்வொகேட்டா தான் இருக்கிற, உனக்கே தெரியும் அவ எழுதுற நாவல்ல உன்னை பத்தி தான் எழுதியிருக்கான்ட்டு, ஆனா நீ அதை அட்மிட் பண்ணாம இருக்க இன்னும் அப்படின்ட்டு சொல்லி கலாச்சிட்டு இருக்கா. அதுக்கு நம்ம ஹீரோவும் சரி அந்த சீஷி ஒரு முடிவு எடுத்தாலே அதுக்கு காரணம் ருவானா இல்ல நீயா அப்படின்னு சொல்லி அவனோட வாய் லாக் பண்ணி விட்டுறான். இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும் போது ஹீரோக்கு ஒரு டவுட் வருது, நீங்க எப்படி இந்த அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு வந்தீங்க அப்படின்னு கேட்டா, நான் அதை சொல்லதாங்க வந்தேன், இந்த அட்ரஸ் வந்து என் பொண்ணோட டைரியில எழுதியிருக்கா, அதனால எனக்கு ஒரு சின்ன கன்சர்ன் இருக்கு, நீங்க இங்க ஸ்டே பண்றது உங்களுக்கு சேஃப் இருக்காதுன்னு நினைக்கிறேன், நீங்க வேணா வேற எங்கேயாவது ஸ்டே பண்ணிக்கோங்களேன், அதுக்கான காஸ்ட் கூட நான் கவர் பண்றேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப 2 பேரும் யோசிச்சுட்டு இருக்காங்க இவங்களை எங்க சேஃபா ஸ்டே பண்ண வைக்கலான்ட்டு. லீ சிஷான் சொல்றான், என்னோட அபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு, அங்க வேணா நீங்க தங்கிக்கோங்க, அங்க கொஞ்சம் சேஃபா இருக்கும் சொல்லும் போது, அதெல்லாம் வேண்டாம், ஏன்னா இப்பதான் நீ நியூஸ் வெளியிட்டு இருக்க, அதனால உன் கூட ஸ்டே பண்ண முடியாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு. அப்ப என்னோட அம்மா வீட்டுல என்ன என்னோட ஃப்ரெண்டு வீட்டுல தங்கிக்கிற அப்படி சொல்லும் போது அதுவும் சேஃப் கிடையாது, அதுவும் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கீழ் தானே வரும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனலா ஹீரோ சொல்றாரு, நீ என் கூட வந்து தங்கிக்கோ, நான் ஹோட்டல்ல தங்கிக்கிறேன் அப்படின்ட்டு சொல்லும் போது அது மட்டும் தான் இப்போதைக்கு ஒரு ஆப்ஷனா இருக்கு, அதனால வேற வழி இல்லாம ஹீரோயினும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் ஹீரோனோட ஃப்ரெண்டு காமிக்கிறாங்களா, அவங்க வந்து ஹீரோனுக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்ட்டு ஃபாஸ்டா கிளம்பிட்டு இருக்காங்க. அப்பதான் அவளோட பாய் ஃப்ரெண்டும் வீட்டுக்கு வரா. நைட் எல்லாம் வரல போல, வந்தவன் ஏதோ ஷூ மாட்டி விட்டுட்டு இருக்கானா. அப்ப பார்த்தா கையில ரிங்க காணும், உன் கையில ரிங்க காணுமே அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு அவன் ஒரு மாதிரி பாக்குறான், இந்த பையன் என்னவோ ரொம்ப குட் பாய் மாதிரி ஆக்டிங் போட்டுட்டு இருக்கான், ஆக்சுவலா ஒரு சீட்டர் போல, இதனால நைட் எல்லாம் வரல, கேட்டா மீட்டிங் சொல்லிட்டு இருக்கான், ஆக்சுவலா அங்க ஒரு பொண்ணோட தான் சுத்திட்டு இருந்திருப்பான், அந்த பொண்ணோட கொஞ்சம் க்ளோஸா இன்டிமேட்டா இருந்திருப்பான், அதனால தான் நைட்டும் வந்திருக்க மாட்டான். இது வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு தெரியல. இவன் முன்னாடி இவன் நல்ல மாதிரி இமேஜ் கிரியேட் பண்ணிட்டு தான் இருக்கான். இப்ப கூட அந்த ரிங்குக்காக அவன் என்ன சொல்றான்னா, நேத்தெல்லாம் நான் நிறைய ப்ராடக்ட்ஸ் ட்ரை பண்ணேன், அதனால எங்கேயாவது தொலைஞ்சிட போது நான் தான் கலட்டி வச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொல்றான். ஆனா அவ இருக்கிற ஒரு கன்ஃபியூஷன்ல வந்து எதையோ கண்டுக்காம சரி நான் அப்புறமா பேசுறேன், ஒரு ஆபத்துல இருக்கா, அவளை நான் என்னன்ட்டு போய் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு கிளம்பிடுறா. நம்ம ஸ்ட்ரெயிட்டா ஹீரோட ஆஃபீஸ்க்கு தான் போறா. அங்க போயிட்டு ஹீரோ இருக்காரான்னு கேட்டா அவர் இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போன்ல பேசிட்டு இருக்காளா, அந்த வைன் பாட்டில் வித்துடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வந்து லூ நினைச்சுக்கிறாரு இவ வந்து ஏதோ சேல் பண்ணதா வந்திருக்கா அப்படின்ட்டு. இங்க பாருங்க, இங்கெல்லாம் ஏதோ நாங்க வாங்க மாட்டோம், சேல்லாம் பண்றதுக்கு யாரும் தேவையில்லை, நீங்க
கிளம்புங்கன்னுறாங்களா. ஹலோ யாரை பார்த்து சேல்ஸ்மேனு, நீங்க சேல்ஸ் பண்றதுக்குலாம் நான் வரல, நான் ஹீரோ பக்கம் வந்திருக்கேன், ஹீரோ இருக்காரா இல்லையான்ட்டு கேட்குறாங்க ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட. அவங்க இல்லைன்னொடனே அது எப்படிங்க உங்களுக்கு ஹீரோவை தெரியும் அப்படி கேட்டா, அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் சொல்லிட்டு, சரி நான் லூவை பார்க்கணும், லூ இருக்காரா கேட்டா, என்ன எப்படிங்க உங்களுக்கு தெரியும்ட்டு கேட்குறாரு. அதுவும் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், யாருங்க நீங்க முதல்ல அப்படின்னா, நீங்க கேட்டு வந்த லூவே நான் தான் அப்படின்றாங்க. எந்த லூ நீங்க அப்படின்னு கேட்டா, இந்த ஆஃபீஸ்லேயே ஒரே லூ தான் இருக்காங்க, அது நான் தான். அப்போ ருவானோட பிளைண்ட் டேட்டு தான் நான் பார்க்க வரணும்னா அதுவும் நான் தாங்க அப்படி சொன்னா ஒரு மாதிரி பார்க்குறா. ஆமா இவ்வளோ கேட்குறீங்களே, நீங்க யாருன்னா நான் ருவானோட பெஸ்டிட்டு சொன்னோடனே 2 பேரும் மூஞ்ச மாறிட்டு, ஓ அப்படியா இவ்வளோ கைண்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. ருவான் எங்க, அவளை என்னால ரீச்சே பண்ண முடியல, அவ சேஃபா இருக்காளா இல்லையா, இப்ப எங்க இருக்கான்னு தெரியுமான்னு கேட்டா, நீங்க வேணா என்ன வீசாட்ல ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு நான் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்றேன் சொல்லும் போது 2 பேரும் ஆட் பண்ணிக்கிறாங்க. அவ சேஃபா இருக்கணும், இல்லைன்னா நான் உங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. யார்டா இது இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட வேற இங்க நடந்ததெல்லாம் யார்கிட்டயும் நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறாரு. இவங்க 2 பேரும் பார்த்தோன்னே மோதல்ல தான் ஆரம்பிக்குது. பார்க்கலாம் இந்த மோதல் காதல்ல முடியுதான்ட்டு. இப்ப ஹீரோயினும் ஹீரோவா அவங்களோட அபார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. அந்த டைம்ல ஹீரோயினுக்கு உங்க ஃப்ரெண்டு கால் பண்றாங்க, எங்கடி இருக்க அப்படின்னு கேட்டா, நடுவில் ஹீரோ பேசுறாரு. கேட்டோன்னே அது இன்னும் ஆம்பளை குரல் வருது, ஏன் எங்க இருக்க, ரொம்ப தைரியம் வந்துருச்சு போல உனக்கு, தனியா ஒரு பாயோட வெளியில போயிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறா. கத்தாதடி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உனக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, உனக்காக நான் சமைக்கிறேன், இங்க ஒரு ரூம் இருக்கு, அங்க நீங்க ஸ்டே பண்ணிக்கலாம், நான் ஆப்போசிட்ல இருக்க ஹோட்டல்ல தங்கிக்கிறேன்னு சொல்றாங்க. அப்ப பூனைக்கு போய் சாப்பாடு போடுறாங்களா. ஓ இந்த பூனை நீங்க இட்டுட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அங்க கொஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோ சமைச்சிட்டு இருக்காரா, கூடவே ஹீரோயின் போயிட்டு நானும் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணவா சொல்லி அப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. நல்லா நைஃப் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கும் போது, இங்க இவ்வளவு நல்லா குக் பண்ணுவீங்களா, இவ்வளவு அழகா நைஃப் ஹேண்டில் பண்ணுவீங்களா, எனக்கு இது வரைக்கும் தெரியல, கேள்விப்பட்டிருக்க இந்த மாதிரி பியானிஸ்ட்லாம் வந்துட்டு அவங்களோட கையை இன்ஷூர் பண்ணி வச்சிருப்பாங்களா, இவ்வளவு ப்ரிஷியஸான ஹேண்டை போயிட்டு பண்றதுக்காகவும் நைஃப்ல வெட்டுறதுக்காகவும் யூஸ் பண்றீங்களே அப்படி சொன்னா, நான் பியானோ வாசிப்பேன் உங்களுக்கு எப்படி தெரியும், ஒருவேளை ஆன்லைன்ல படிச்சீங்களான்னு கேக்குறாங்களா. ஆமாமா உங்களை பத்தி ரூம் இருந்துச்சு இல்லையா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் அவ்வளோ நல்லாலாம் வாசிக்க மாட்டேன்ட்டு சும்மா சொல்றாரு. நான் கூட நினைச்சேன் எங்க அங்க பியானோ இருக்கு, அதை பார்த்து தான் நீங்க கேட்குறீங்களோன்ட்டு அப்படி சொல்லும் போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஹீரோ இவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் பார்த்து தான்ப்பா பேசணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு வேற வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுட்றாங்க. நீ என்னையே ஏமாத்திட்டு அவனோட ஊர் சுத்திட்டு இருக்கியா, அப்படி என்னதான் உனக்கு வாங்கி கொடுத்துட்டான்ட்டு என்னை ஏமாத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறாங்க. அதை ஹீரோவும் கேட்டுறாரு, சிரிச்சிட்டு இருக்காரு. ஓகே பாடி ரெடி, நான் டிஷ்ஷை சர்வ் பண்றேன் வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் மாறி மாறி எடுத்துட்டு வராங்களா. அந்த டைம்ல ஹீரோயினோட போனுக்கு ஒரு மெசேஜ், நீ கம்ஃபர்டபுளா இல்லைன்னா நீ என் வீட்டுக்கு வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு லீசிஷன் தான் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கா. அதை பார்த்த உடனே ஹீரோ இதை படிக்க விடக்கூடாதுன்னு நினைச்சிட்டு ஹீரோயின் கிட்ட ஏதோ வேலை சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நேரமா மெசேஜ் ரிப்ளை வரலையா. அவன் வேற யோசிக்கிறான், என்ன நடந்துட்டு இருக்கு, இவங்க 2 பேரும் வேற தனியா இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல அவன் நல்லவன் தான், அப்படிலாம் ஏதோ பண்ண மாட்டான்னு நினைக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு மனசு கேட்கல, இல்ல அவன் நல்லவனா இல்லைன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த லீசிஷான் வேற கையில ஒரு கிட்டார் வச்சிருக்கானா, அந்த கிட்டாரே ஹீரோயின் தான் அந்த படிச்சிட்டு இருக்க வயசுல வாங்கி கொடுத்துருப்பாங்க போல. சின்ன சின்ன விஷயத்தினாலதான் ருவான் மேல லீசிஷானுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கும். இதுக்கு நடுவுல அவன் சீஷிய வேற பார்க்க போயிருப்பா. அவ வேற வில்லித்தனமா அங்க பேசிட்டு இருக்கா. இந்த மாதிரி என்ன நானே ஹர்ட் பண்ண பிறகுதான் உனக்கு என்ன பார்க்கணும்னே தோணுது இல்ல, அப்ப நான் உன்னை ஹர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கவா, நீ எப்பவுமே என் கூடவே இருப்பியா, நீ உன்னோட ப்ரொஃபஷனை விட்டுறியா, அவளை பார்க்கறத விட்டுறியா, என் கூடயே இருந்துடுறியால சொல்லி கேட்கறாளா. அதுக்கு அவன் சொல்றான், இந்த மாதிரிலாம் பண்றதுனால எனக்கு வந்து உன் மேல இன்ட்ரெஸ்ட் வராது, உன் மேல எனக்கு டிசப்பாயின்மெண்ட் தான் வருது, நான் சின்ன வயசுல சொன்னேன் ஒரு ஃப்ரெண்டா உன் கூட இருப்பேன்ட்டு, ஆனா நீ அதை மிஸ்யூஸ் பண்ணிருக்க, எனக்கு எப்பவுமே உன் மேல எந்த இன்ட்ரெஸ்டும் வராது சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். அவ சொல்றான், நீ என்கிட்ட திரும்பி வரலன்னா நான் அவளே அழிச்சிட்டு என்னையும் அழிச்சு பண்ற மாதிரி, இவனும் உன்னால என்ன பண்ண முடியுமோ நீ பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் நான் திருப்பி உங்ககிட்ட வர மாட்டேன், என் சைட்ல இருந்து நான் என்ன பண்ணுமோ நான் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு போயிடுறானா. கோவம் அதிகமாயிட்டு, நீ போகாத, அவளை பார்க்காதன்ட்டு பைத்த மாதிரி கத்திட்டு இருக்கா. ஒரு பக்கம் ஹீரோயினும் ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினோட முடி முன்னாடி விழுது. அப்ப ஹீரோவே அறியாம டக்குன்னு முடியை ஒதுக்கி விடுறாங்களா. அப்போ 2 பேருக்கும் ஒரு மாதிரி ஆயிடுது. சாரி சொல்லிடுறாரு. ஹீரோயினும் நான் வர அவசரத்துல என்னோட ஹேர் டை விட்டுட்டு வந்துட்டா, அதனால இப்படி இருக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இன்னும் கூட வச்சுக்கோங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்களா. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்லிருப்பாங்களா, அவ என்னடி உனக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கா, நீ அங்கே இருக்க அப்படி சொல்லி கேட்டிருப்பாங்க. அது ஞாபகம் வந்துட்டு தான் உடனே அவளை எனக்கு சாப்பாடு போதும் அப்படி சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போயிடுறா. இந்த சீனோட தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நமக்காக ஒரு குட்டி போனஸ் கிளிப். படிச்சிட்டு இருந்த டைம்ல ஹீரோயின் வெளியில நடந்து வந்துட்டு இருக்காங்களா. அப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஐயோ என்னடா இப்படி மழை பெய்யுதே சொல்லிட்டு அம்ப்ரலா எடுக்க வராங்க. பார்த்தா ஹீரோ பக்கத்துல வந்து நிக்கிறாரு. சரி ஹீரோக்காக நம்ம போ தேவையில்லைன்ட்டு அம்ப்ரலாலாம் உள்ள வச்சுட்டு அவங்க அம்மாக்கு வெயிட் பண்ற மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. ரொம்ப நேரம் ஆகுது, அவங்க என்ஜாய் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஆனா டக்குன்னு அவங்க அம்மா வேற வந்துடுறாங்களா. ஐயோ சாரிமா உனக்காக வர லேட் ஆயிடுச்சு சொல்லிட்டு அம்ப்ரலா எடுத்துட்டு வராங்களா. அப்ப பார்த்தா அவங்க டீச்சர் தானே. அவங்க பக்கத்துல இருக்க ஹீரோ பார்த்துட்டு வாப்பா உடனே கூட்டிட்டு போறா அப்படி சொல்றாங்க. உடனே ஹீரோ சொல்றாரு, இல்ல பரவாயில்ல நீங்க போயிட்டு வாங்க டீச்சர் அப்படி சொல்லி அனுப்பிச்சுட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோ கிட்டே ஒரு அம்ப்ரலா இருக்கு, வேணுட்டு ஹீரோயினோட நிக்கணுன்றதுக்காக அவர் அதை எடுக்கவே இல்லை. செம கியூட்டான லவ் ஸ்டோரியில. ஓகே அடுத்த எபிசோட் நாளைக்கே வந்துடும்.
நீங்கள் இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.